நான் திருமணமாகி இப்போ தான் எங்கள் அம்மா என் தம்பியோடு இருக்கிறாங்க. இப்போ கேட்டாலும் சார்லஸ் தான் நல்லா செய்வார். இப்போ போனாலும் என்னை பார்த்து பார்த்து செய்வார். என் புடவையிலேருந்து அவங்க போடுறதுலேருந்து எனக்கு பார்த்து பார்த்து எடுத்து கொடுப்பார். அவன் எடுத்து கொடுத்தான்னா நல்லாயிருக்கும். இந்த மார்க் வாங்குறதுக்கு நான் ரொம்ப நாள் கற்றுக்கிட்டு என்ன பண்ணேன், கிருபையாய் கேட்டுக்கொண்டேன். அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். எங்களுக்குள்ள 1000 வாய்க்கால் தகவலாக இருக்கும். ஆனால் நான் என்ன எதிர்பார்த்தனோ அதை நிறைவேற்றிட்டு விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுவோம். தேவன் சொல்லுகிறார், நன்மை செய்ய புறப்பட்டு போங்க. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். நான் பட்னியா இருக்கும்போது நிறைய நேரம் சொல்லியிருக்கேன், ஆண்டவரே எனக்கு வாய்ப்பு கொடுங்க, நான் 4 பேருக்கு சாப்பாடு போடுறேன், என்னை ஆசீர்வதிங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் போது அந்த காசு தூக்கி பாக்கெட்ல வச்சு உன் பிள்ளைக்கு நீ சேர்த்து வைக்கிறேன்னா, தேவன் உன் கொடுத்த பணத்துக்கு வேல்யூ இருக்காதுல்ல. தேவன் எப்படிங்க வெளிப்படுவாரு? இந்த தாயார் பட்னியா இருக்கிறாங்க, நான் யாரோ எவரோ இவங்களுக்கு போய் ஒரு சாப்பாடு கொடுக்கிறேன்னா இந்த தாய்க்கு நான் கடவுளாய் தெரிவேன். அல்லேலூயா. அப்ப தேவன் எப்படி வெளிப்படுவார்? ஒரு மனித ரூபத்துல, விசேஷமாய் கிறிஸ்துவ பிள்ளைகள் மத்தியில, சபைக்கு போற விசுவாசிகள் மத்தியில தேவன் வெளிப்படுவார். எடுத்து படிப்போம். ஏசாயா 52ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். புறப்படுங்கள் 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 புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள், அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள், அசுத்தமானவைகளை தொடாதிருங்கள், கர்த்தருடைய பாத்திரத்தை சுமக்கிறவர்களே, கர்த்தருடைய பாத்திரத்தை சுமக்கிறவர்களே, அதன் நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். ஹல்லேலூயா. தேவன் இன்னைக்கு புறப்படுங்கள் என்ற அந்த வார்த்தையை நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். ரெண்டுமே விதமான புறப்படுது. முதல்ல இந்த இடத்த விட்டு முதல் கிளம்பிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று, இதை செய், இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு கட்டளையை கொடுத்து அந்த கட்டளையை பெற்றுக்கொண்டு கடந்து போகும்படியாக கடந்து போ, புறப்பட்டு போ சொல்கிறார். இந்த வசனத்தின் மூலமாக தேவன் என்ன நம்மோடு பேசுகிறார்? புறப்படுங்கள் புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள், கர்த்தருடைய பாத்திரத்தை சுமக்கிறவர்களே. அல்லேலூயா. விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவோமே. எடுத்து படிங்க. ஏசாயா 52ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். எழும்பு எழும்பு சீயோனே, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமை தரித்துக்கொள், உன் வல்லமை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, பரிசுத்த நகரமான எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள், உன் அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக்கொள், விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. அல்லேலூயா. தேவன் புறப்பட சொல்லுகிறார். இப்போ உங்களிடத்துல தேவன் சொல்ல, புறப்பட்டு போ, கிளம்பி போ அப்படின்றார். எதற்காக, எப்படி கிளம்பி போகணுமா? எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரத்துக்கு எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். சில நேரங்களில் இங்கே கவனிங்கள, சில நேரங்களில் நம் வாழ்க்கையில் தோல்வி, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வாழ்க்கையில் அவமானப்பட்டு ஏதோ கடங்காரனோ ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவமானப்பட்டு வந்தால் உடனே என்ன பண்ணிடுவோம்? வீட்டை விட்டு வெளியே வர மாட்டோம். பார்க்குறவங்களாம் என்ன தான் பார்க்குறாங்க. யாரோ சிரித்தா என்னை பார்த்தா சிரிக்கிறாங்க. அவமானத்தின் உச்சியில் நம்ம உட்காந்து கொண்டிருப்போம். நம்மளால் என்ன பண்ண மாட்டோம்? அடுத்த கட்டத்துக்கு நேராக கடந்து போக மாட்டோம். அல்லேலூயா. நான் சொல்கிறது புரியுதுங்களே? ஏதோ ஒரு நெருக்கம் வந்துருச்சுன்னா போதும், அடுத்த சூழ்நிலைக்கு நேராக நம்ம என்ன பண்ண மாட்டோம்? ட்ராவல் பண்ண மாட்டோம். வீட்டில் சண்டைனா போதும், அன்னைக்கு சாப்பாடு கட்டு.
பெண்கள்கிட்ட மட்டும் சண்டை போட்டுறக்கூடாது. வீட்டில் சண்டை போட்டால் அன்றைக்கி மதியானம் சாப்பாடு, மதியானம் காலையில் சண்டை போட்டால் என்ன மதியானம் சாப்பாடு கட்டு, சாயந்தரமாக சண்டை போட்டால் நைட்டு சாப்பாடு கட்டு. ஏன் சாப்பாடு ஆக்கலை? ரொம்ப துக்கமாக இருக்கு. ஏன் அவங்க சமையல் செய்யலை? வேணுன்ட்டு சமையல் செய்யணும்னு இல்லை, அவங்க இருதயம் எந்த வேலையும் செய்ய முடியாதபடி என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்களே, அந்த வார்த்தையானது, அந்த சூழ்நிலையானது அவங்கள அப்படி என்ன பண்ணுவாங்க, நெருக்கி போடும். யார் வீட்லையா திடீர்னு மரணம், இழப்பு, ஆக்சிடென்ட் எதாவது நடந்துச்சுன்னா உட்காந்து சமையல் ஆக்கிட்டு இருப்பாங்களா? அப்படியே இடிஞ்சு போனது போல, செய்தியை கேட்டோம் இடிஞ்சு போனது போல உட்காந்துருப்போம். அநேக நேரங்கள் நாமும் சில சூழ்நிலை நிமித்தமாக எந்த இடத்துல நவந்து போகாதபடி, பிசினஸ்ல தோல்வி விட்டுறா போதும், அடுத்த பிசினஸ் செய்ய முடியாது. கடன் பிரச்சனை, ஏதோ ஒன்று நெருக்கம், ஏதோ ஒன்று வியாதியோ, ஏதோ ஒரு தோல்வி வாழ்க்கையில் வந்துட்டா அவ்வளோதான் என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு, ஊழியமே முடிஞ்சிச்சு. சில பேர் இருப்பாங்க, ஊழியம் பண்ண மாட்டாங்க, ஜெபிக்க மாட்டாங்க, அவ்வளோதாங்க, போயிடுச்சுங்க, முடிஞ்சிச்சுங்க. இன்னைக்கு கர்த்தராகிய தேவன் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. இங்கே செய்ய வேண்டிய கடமைகள் கர்த்தர் உனக்கென்று நிறைய வைத்திருக்கிறார். பிரச்சனையெல்லாம் பின்னாடி பார்த்துட்டு அந்த பிரச்சனையை தூக்கிட்டு போய் முன்னாடி வச்சோன்னா உன்னால் ட்ராவல் பண்ண முடியாது. உன் பிரச்சனையெல்லாம் பின்னாடி வச்சிடணும். அல்லேலூயா. உனக்கு முன்பாக இயேசுவை வச்சிடணும். சொல்லுங்களேன், எனக்கு முன்பா யார் இருக்கா? உனக்கு முன்பா யார் இருக்கா? உனக்கு பின்னாடி? முன்னாடி இயேசுனா பின்னாடி யாரு? பின்னாடி இயேசு தான். அல்லேலூயா. இப்போ பிரச்சனை எங்கே இருக்கு? அது எங்கேயோ இருக்கு பாஸ்டர். சபைக்குள்ள உள்ள வரும்பொழுது நம்ம ஆயத்தமாக்கப்பட்டவர்களை உன் பிரச்சனையை பின்னாடி தூக்கி போட்டுரு. உங்க நெருக்கங்களை பின்னாடி போட்டுருங்க. ஐயோ என்னை ஏமாத்திட்டாங்க, ஐயோ என் குடும்பத்தை ஏமாத்திட்டாங்க, என் கணவனை ஏமாத்திட்டாங்க, எங்க அப்பா அம்மா ஏமாத்திட்டாங்க, பரவாயில்ல, அந்த ஏமாற்று ஒன்றை தொடக்கூடாது. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. அல்லேலூயா. இந்த கார் ஓட்டுறவங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸாக என்ன பண்ணுவாங்க, கும்பலாக போவாங்க. அதில் ஒருத்தர் மட்டும் என்ன பண்ண மாட்டாங்க, குடிக்க மாட்டாங்க. ஏன்? ஒருத்தர் தெளிவாக இருந்தால் போதும், மீதி இருக்கவங்களுக்கு என்ன இருக்கும், தைரியம், நான் வீட்டுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணுவேன், சேர்ந்துருவேன். மொத்த பேர் குடிச்சிருந்தாங்கன்னா என்ன இருக்கு, நிச்சயம் கிடையாது, நிச்சயமாக வீட்டுக்கு என்ன போய் சேர முடியாது. அப்போ ஒருத்தர், அப்போ உன் குடும்பத்திற்கு இன்னைக்கு வந்திருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரியே, இதுவரையும் யாரையாவது ஒருத்தரை சார்ந்து நீ வாழ்ந்திருக்கலாம், இவங்கள் வழியாக இவர்கள் தான் என்னை காப்பாற்றுவாங்கன்னு. ஆனால் தேவ வார்த்தை கேட்கிற என் அன்பு ஜனமே, நீங்க ஒரு முடிவு எடுக்கணும். தேவன் என் குடும்பத்தை வழிநடத்த என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுவோமே. மற்றவங்க மேல என்ன சொல்றது, பழி போடாம ஐ வில் டேக் கேர், நான் பார்த்துக்கிறேன். ஆண்டவரே எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் எழும்பி போறேன். அல்லேலூயா. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் கிளம்பி போறேன். உன் வல்லமையை தரித்துக்கொள். உனக்குன்னு கொடுக்கப்பட்ட வல்லமை உன்னோடு தான் இருக்கு. விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவேன். நல்லா நடந்தவங்க, நல்லா ஓடினவங்க, நல்லா சிரிச்சவங்க, நல்லா வேலை செஞ்சவங்க, திடீர்னு ஒரு துன்பமான செய்தி வந்த உடனே எதுவும் செய்யாதபடி இருக்கிறாங்க. உட்கார்ந்து போயிருப்போம். அப்போ அவங்க திறமை, அவங்க வல்லமையெல்லாம் உள்ளதான் இருக்கு, ஆனா செய்ய நினைவில்லாதபடி பிசாசன் உன்னை இறுக்கி பிடிச்சி வச்சிருக்கிறான். இன்னைக்கு இதுல இருந்து நீங்க வெளியே வரணும். என் தேவன் என்னோடு இருக்கிறார். சொல்லுங்க, என் தேவன் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. நான் கடந்து வர போறேன், ஒரு ஸ்டெப் நான் ஃப்ரண்ட்ல வைக்க போறேன். யாரு தடுத்தாலும் சரி, நான் ஏறுவதை ஒருவனும் தடுக்க முடியாது. சொல்லுங்களேன். அல்லேலூயா. விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவோமே. எங்க வீட்டில் நான் 5வது பையன், எனக்கு கீழே ஒரு தம்பி உண்டு. மொத்தம் 6 பேர். எங்க அம்மா எல்லாம் யாரை மதிப்பாங்கன்னா, நானும் வேலைக்கு போயிட்டு வருவேன். எங்கள் அண்ணனை பற்றி தான் என்ன பண்ணுவாங்க, அண்ணன் 2 பேரும் தான், அப்பா வீட்டுக்காக என்ன பண்ணுறாங்க, குடும்பத்துக்காக உழைக்கிறான். அப்போ நான் உழைக்கலையா? நான் கடைசி ஆள். என் வருமானம் அப்போ 2000 ரூபா சம்பளம், 2000 இல்லை 1000 ரூபா சம்பளம். எங்கள் அண்ணன் எவ்வளோ சம்பாரிச்சுன்னு இருக்கான், ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கிட்ட சம்பாதிக்கிறாங்க. யாரை மதிப்பாங்க வீட்டில்? பொறாமையாக இருக்கும். நானும் கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு வருவேன். எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, அப்பா இல்லாத குடும்பத்தை அண்ணன் 2 பேர் என்ன பண்ணுறாங்க, அதில் மூத்த அண்ணன் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. ஏன்னா அவன் தான் குடும்பத்துக்கு உழைக்கிறாங்கன்னு. இது கேட்கும் போது கடுப்பாக இருக்கும். எது வந்தாலும் அவங்க தான், சொந்தக்காரன் வந்து அவங்கள தான் பார்க்குறாங்க. எனக்கெல்லாம் ஒரு வைராக்கியம், எங்கள் அம்மாவை நான் தான் பார்த்துக்குவேன். எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, இவன் தான் என்னை பார்த்துக்கிறான், இவன் தான். ஏன்னா பெரிய அண்ணன் கல்யாணம் ஆன எங்கள் அப்பா இறந்த உடனே எங்கள் அக்கா கல்யாணம் பண்ணி அமுச்சு விட்டாச்சு. பொண்ணை முதல்ல என்ன பண்ணுவோம், தொல்லை அமுச்சு விட்றோன்னு அமுச்சு விட்டாச்சு. மீதி இருக்க 5 பேர். எங்கள் மூத்த அண்ணனுக்கு என்னென்னா, குடும்ப பாரத்தை சுமக்க முடியாமல் வீட்டை விட்டு ஓடி போயிட்டார். இப்போ இருக்கிறது 4 பேர். என் தம்பி வந்து ரொம்ப குழந்தை, நானும் படிக்கிறேன். மீதி இருக்கிற 2 அண்ணனுங்க.
அதில் மூத்த அண்ணன் என்ன பண்ணுறான், படிப்பெல்லாம் விட்டுட்டு வேலைக்கு போகிறான், குடும்பத்தை மூத்த அண்ணனுக்கு அடுத்தது. எங்கள் அம்மாவுக்கு பாசம் ஃபுல்லாக அவன் மேலே தான் போகுது. நானும் படிப்பு விட்டு என்ன பண்ணுக்கிறேன், வேலைக்கு போகிறேன். ஆனால் என்ன ஒருத்தர் என்ன பண்ணுறதில்ல, கண்டுக்கல. ஆனால் வீடு கஷ்டப்படுறோம். அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு பாரிஸில் ஒரு டிசைனராக இருந்தாங்க. வாரம் ஃபுல்லாக வேலை செய்வாங்க, வேலை செஞ்சுனே இருப்பாங்க. ஆனால் காசு ஒன்றும் வீட்டுக்கு வராது. பண்டிகை நாட்கள், நாளைக்கு பண்டிகைனா கிறிஸ்மஸுக்கு, இன்றைக்கி வரையும் என்ன பண்ணிருப்போம், காசு வருமா, கூலி வருமா, இது வருமா. ஆனால் நமக்கு எப்படி இருக்கும், மாதமான சம்பளம் கரெக்டாக வந்துடும், போனஸ் வந்துடும். நான் வேலை செய்கிற இடத்துல மார்வாடிக்கிட்ட ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். நான் கரெக்டாக கொடுக்குறேன். அப்போ பணம் இருந்தால் தான் இந்த உலகத்தில் என்ன இருக்குது, மரியாதை இருக்குது. எனக்குள்ள ஆசை, எங்கள் அம்மாவை நான் எப்படியாவது என்ன பண்ணிக்கணும், என் கண்ட்ரோலில் வைக்கணும். நான் தான் எல்லாம் செய்யணும். எங்கள் அம்மா வாயிலேருந்து என்ன வரணும், இவன் தான் என்னை பார்த்துக்கிறான்னு வரணும். அந்த வைராக்கியம் என்ன பண்ணப்படுதுன்னா, தேவனை தேடும்பொழுது நான் ஜெபிக்கிற ஜெபம் என்ன இருக்குன்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க, அல்லேலூயா, எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க, எனக்கு சான்ஸ் கொடுங்க. எனக்கு படிப்பு இல்லை, வயசு இல்லை, வருமானம் இல்லை, சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லை, எனக்கு இருக்கிற நீர் தான், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. எங்கள் அம்மாவுக்காக ஒரு வீட்டை வாங்கி தரணும். எங்கள் அண்ணன் ஸ்பெஷலாக சொல்கிறாங்க, ஆனால் நாங்கள் இருக்கிறது வாடகை வீடு இல்லை, நான் ஒரு வீட்டை வாங்கி தரணும். எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன், அம்மா உன்னை சொந்த வீட்டில் இட்டுன்னு போயிட்டு என்ன பண்ணுறேன், நான் உன்னை உட்கார வைக்கிறேன். அப்போ எங்கள் என்னெல்லாம் சொல்லுவாங்க, இவன் செய்ய போகிறானா, இவனா செய்ய போகிறான், அல்லேலூயா. ஆனால் நான் முயற்சி பண்ணேன். அவங்களால வாடகை கொடுக்கறதுக்கே 2000 வாடகை கொடுக்கறதுக்கு யோசிச்சுன்னு இருக்காங்க. நான் முயற்சி பண்ணுறேன், இல்லை நான் என்ன பண்ணணும், சொந்த வீட்டில் உட்காந்துக்கணும். திங்கிங் ஒன்று தான், வீட்டுக்குள்ளே வாழணும், அவ்வளோதான். ஆனால் நான் நினைக்கிறது எங்கள் அம்மாவை ராஜா போல் வைக்கணும். எங்கள் அப்பா இருந்தால் என்ன செஞ்சுருப்பார். ஆனால் எங்கள் அண்ணனுக்கு என்னென்னா, சூழ்நிலைகள் என்ன இருக்குது, இதோடு என்ன பண்ணலாம், இப்படி தான் நம்ம வாழ்க்கை இருக்கணும். அவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலை, நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அல்லேலூயா. எங்கள் அண்ணனுக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலை. கொஞ்சம் நல்லா குடும்பம் வந்த பிறகு மூத்த அண்ணனும் எங்களோட வந்து சேர்ந்துட்டார். இப்போ குடும்பம் ஒன்றாயிடுச்சு. ஆனால் என்ன இல்லை, வருமானம் 10 வாடகை வீடு. இதே லைனில் கடைசியில் ஒரு இடத்துல வாடகையில் இருந்தோம், லீஸுக்கு இருந்தோம். வீட்டை காலி பண்ணும்படியாக தொந்தரவு பண்ணுறாங்க. ஒரு வைராக்கியம், என் தேவன் எனக்கு வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். நான் என் தேவன்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்களேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்களேன். இப்போ 2 பிள்ளை இருக்கு, இந்த 2 சகோதரர் இருக்கிற, வாசிக்க வர டைமில் வாசிக்க வரல. எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ வந்துட்டாங்க. நான் சொல்கிறேன், நாலுலேருந்து நீங்கள் வாசிக்கூடாது, சர்ச்சை விட்டு வெளியே போயிடுன்ட்டு. அவங்க வந்துட்டு பாஸ்டர் நான் இனிமேல் தப்பு பண்ண மாட்டேன் பாஸ்டர், கரெக்டாக வந்துடுறேன்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் உட்காடுறேன். ஆனால் ஒரு பிள்ளை மட்டும் வந்துட்டு என்கிட்ட கேட்டுக்கிட்டு, எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்களேன், திருப்பி செய்ய மாட்டேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இன்னொரு பிள்ளை என்ன இருக்குன்னா, பாஸ்டர் சொல்லல, பாஸ்டர் கூப்பிடுவாருன்னு வெயிட் பண்ணுறேன். அவர் மேலேயும் தப்பு இல்லை. ஆனால் இன்னொரு பிள்ளை எனக்கு என்ன பண்ணல, டைமே கொடுக்காம எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்களேன், இந்த வாட்டி ஒரு வாய்ப்பு கொடுங்களேன். இப்போ நான் யாருக்கு நான் அனுமதிப்பேன்? ஒருத்தர் நான் சொல் பேச்சு கேட்டுட்டு நான் கூப்பிடுவேன்னா ஒருத்தர் காத்து கொண்டு இருக்கிறார். இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு, இல்லை டைம் இல்லை, ஒரு சான்ஸ் எனக்கு பாஸ்டர் திருப்பியும் கொடுத்தாருன்னா நான் கரெக்ட் டைமுக்கு வரேன், நல்லா வாசி காட்டுறேன்னு முயற்சி பண்ணுறாரு. ஆனால் 2 பேரும் நல்லா வாசிக்கிற ஆள் தான். நான் யாருக்கு நான் டைம் கொடுப்பேன்? யார் வார்த்தைக்கு நான் இறங்கி நான் என்ன பண்ணுவேன், செவி கொடுப்பேன். நான் கல் போல வீராப்பா இருந்தாலும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு கேட்குற அவங்க இடத்துல என்ன பண்ணுவேன், சரி கொடுத்து பார்ப்போமே. அப்போ என்ன பண்ணுவேன், டிமாண்ட் பண்ணுவேன். நான் கொடுக்குறேன், அப்போ ஒழுங்காக இருக்கணும், வாய்ப்பு இருக்கும். இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் சொன்னால் வரேன்னு ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட நான் டிமாண்ட் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. நானே கூப்பிட வாப்பா வாசினா வாசிப்பா இருப்பேன், போனால் போயிடுவார் அவர். இன்னொருத்தர் என்கிட்ட கெஞ்சுறாரு. அப்போ நான் கெஞ்சும் போது நான் என்ன பண்ணுறேன், இவர்கிட்ட நான் உன்னை எதிர்பார்க்குறேன், எனக்கு நீ உன்னை திருப்பி உள்ளே வைக்கணும்னா எனக்கு இதெல்லாம் செய்யணும். அப்போ அவர் என்ன பண்ண, டிமாண்ட் பண்ணும்போது ஏன் இருதுமே குளிருது, எனக்கு தேவையும் பூர்த்தியாக்கப்படுகிறது. இன்னொருத்தர் கூப்பிட்டா வருவார், இல்லைன்னா எனக்கு 1000 இடம் இருக்குது. தேவனிடத்துல விண்ணப்பத்தை கேட்குறீங்கன்னா ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு என்னைக்கா ஜெபம் பண்ணியிருப்போமா? உங்கள் ஜெபத்தில் நீங்கள் யோசிச்சு பாருங்க. எஸ்அப்பா கிட்ட எப்பயா ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே எனக்கு இந்த வேலை மட்டும் எனக்கு வாங்கி கொடுங்களேன், ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்களேன், இந்த ஊழியத்தை கொடுத்து பாருங்களேன், நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு இப்போ கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்களேன். நீ கேட்டு பாரு. கேட்கும் பொழுது கர்த்தர் ஒரு உறுதிமொழியோடு
ஒரு டிமாண்டோட தான் உன்னை அழைப்பார். உனக்கு அழைக்க உள்ள வரும்பொழுது உனக்கே தெரியும் இந்த ஆசீர்வாதத்தை நான் கேட்டேன், பெற்றுக்கொண்டேன். அப்போ அதுக்கு பேர் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பொருத்தனைன்னு சொல்லுவாங்க. எனக்கு இது செய்யுங்க ஆண்டவரே, நான் அதை செய்கிறேன். பொருத்தனை வேற, வாய்ப்புகள் வேற. அல்லேலூயா. பொருத்தனைனா எனக்கு இதை செய்யுங்க, நான் இதை செய்கிறேன் ஆண்டவரே, எனக்கு இதை பண்ணீங்கன்னா நான் நைட்டு ஜெபம் பண்ணுறேன், எனக்கு இப்படி வந்துச்சுன்னா நான் சபைக்கு நான் இதை தருவேன், இதெல்லாம் பொருத்தனை. ஆனால் தேவனிடத்தில் ஒரு வாய்ப்பு, நம்மளாம் பாவிகளாக இருக்கிறோம். தேவனிடத்தில் ஒரு வாய்ப்பு கேட்கணும். எங்கள் அப்பா கஷ்டப்படுறாரு, எங்கள் வீடு இல்லாமல் இருக்கும், வருமானம் இல்லாமல் இருக்கும், நாங்கள் ஏமாற்றப்பட்டு இருக்கோம், பட்னியோடு இருக்கோம், வசிக்க என்ன இல்லை, நல்ல ஒரு வேலை இல்லை, குடும்பம் இல்லை, எனக்கு ஒரு சான்ஸ், என்னை ஆசீர்வதிங்க, நான் 4 பேர் ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவோமே. தேவன் ஒருத்தருக்கு நன்மை செய்கிறார்னா அவங்க பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் என்ன செய்கிறாருன்னு பார்ப்பார். 10 குஷ்டரோகி இருக்காங்க, ஆனால் ஒருத்தன் தான் வந்து என்ன பண்ணா, சாட்சி கொடுத்தான். வேதத்தில் அவனை மட்டும்தான் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. மீதி 9 பேரை விடுதலை பெற்றாங்க தான் தவிர அவங்க விசேஷமான ஆட்கள் அல்ல. அல்லேலூயா. இந்த உலகத்தில் எத்தனையோ கோடான கோடி மக்கள் பஞ்சத்தில், பட்னியில், வேதனையில் குடும்பத்தை இழந்து போயிருக்கிறாங்க. ஆனால் தேவன் உனக்கு மட்டும் ஏன் அற்புதத்தை செய்யணும்? உங்கள் குடும்பத்தை மட்டும் ஏன் மேன்மையாக்கணும்? உங்கள் பசியை ஏன் தீக்கணும்? உங்கள் வியாதியை ஏன் சுகமாக்கணும்? ஏதோ ஒரு காரியம் இருக்கணும். நீங்கள் சொல்லலாம், ஆண்டவரே எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, எனக்கு இந்த வியாதியில சுகமாக்குங்க, இந்த சரீரத்தை உமக்காக நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுவோமே. எனக்கு ஒரு சொந்த வீட்டை அவன் கொடுங்க, அதுல பிரேயர் கூட்டத்தை நான் வைக்கிறேன். நீ சொல்லிப்பார், ஒரு கூட்டத்தை கத்தர் வைப்பார். நம்ம என்ன பண்ணுவோம், உனக்குன்னு ஒரு ரூமை குத்துற ஆண்டவரே, சின்ன ரூமு. அந்த ரூம்ல என்ன பண்ணுவீங்க, கட்டின புதுசுல என்ன இருக்கும், செல்ஃப் வச்சு ஒரு படம் வச்சு பிரேயர் நடக்கும். அடுத்த 6 மாசத்துல என்ன நடக்கும், இருக்கிற குப்பெல்லாம் தான் ஸ்டோரேஜ் ரூமாக மாறிடும். ஒரு காலத்தில் ப்ரேயர். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒவ்வொரு சொந்த வீட்டு ரட்சிக்கப்பட்டவர்கள் ஒவ்வொருவரும் வீடு வாங்கும் பொழுது எடுக்கிற பொருத்தனை நான் தேவனுக்கென்று அந்த இடத்த கொடுப்பேன். ஒரு ஜெபத்து கூட திறந்து கொடுக்க மாட்டோம். அல்லேலூயா. கர்த்தர் இடத்துல பெற்ற நன்மையை உன் வீட்டை ஜெபத்துக்கு திறந்து கொடுக்காத நீ. ஒரு ஊழியக்காரர் வந்து கேட்பார், அம்மா உன் மொட்டை மாடில் நடத்திக்கிறேன் நான். நீ நினைப்ப மொட்டை மாடில் நடத்திக்கிங்க, எவ்வளோ காசு தரீங்க? கொடுத்த வீடு யாரு? ஊழியத்துக்கு கொடுத்துட்டு காசை வாங்கினாங்கன்னா அது விசுவாசியா இருந்தாங்க. இது நம்ம கொடுத்த இந்துஸ், அவங்களுக்கு தெரியாது, இது ஒரு பிஸ்னஸ். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை அவங்க பெற்றுக்கொள்வாங்க. ஆனால் தேவன் இலவசமாய், தேவன் கிருபையாய் பெற்ற வீட்டையோ வாசலையோ ஒரு ஊழியத்துக்கு, ஜெபத்திற்கு, பணத்துக்கு கொடுக்குறாங்கன்னா அது விசுவாசிகள், அது சாபமாக போய் முடியும். தேவன்கிட்டயே காசை வாங்கிட்டு ஆசீர்வாதமாக வாழ முடியுமா சொல்லுங்க? தேவன்கிட்ட தான் நம்ம கொடுக்கணும். தேவன்கிட்டயே அவருக்கு இடம் கொடுக்கறதுக்கே, அவர் கொடுத்த வீட்டில் அவருக்கு இடம் கொடுக்கறதுக்கே நிறைய பேர் வாடகை கேட்பாங்க. நிறைய கிறிஸ்துவல் பண்ணுற வீடு. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுமே. ஊழியக்காருக்கு வீட்டுக்கிட்ட வாடகை வாங்க, ஆனால் சபைக்கு வாங்கக்கூடாது. அப்புறம் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, நம்ம கேட்கணும். நான் கேட்டேன் என் தேவனிடத்தில். அல்லேலூயா. என் ஜெபம், ஆண்டவரே எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, எங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்கிறேன், எங்கள் அம்மாவுக்கு நல்ல சொந்த வீட்டை வாங்கி தரணும், என்னை உயர்த்துங்களேன், என்னை உயர்த்துங்களேன். இந்த ஜெபம் நினச்ச அந்த மாதம் நடக்கல. 3 வருஷத்தில் என் தாய்க்கு நான் ஒரு சொந்த வீட்டை வாங்கி கொடுக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். எங்கள் அப்பாவால் செய்ய முடியாதது, எங்கள் அண்ணன்களால் செய்ய முடியாதது, ஒரு கடைசி பிள்ளை நான் செய்கிறேன். நான் திருமணமாகி இப்போ தான் எங்கள் அம்மா என் தம்பியோடு இருக்கிறாங்க. இப்போ கேட்டாலும் சார்லஸ் தான் நல்லா செய்வார். இப்போ போனாலும் என்னை பார்த்து பார்த்து செய்வார். என் புடவையிலேருந்து அவங்க போடுறதுலேருந்து எனக்கு பார்த்து பார்த்து எடுத்து கொடுப்பார். அவன் எடுத்து கொடுத்தான்னா நல்லாயிருக்கும். இந்த மார்க் வாங்கிறதுக்கு நான் ரொம்ப நாள் கத்துக்கிட்டு என்ன பண்ணேன், கிருபையாய் கேட்டுக்கொண்டிருக்கேன். அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். எங்களுக்குள்ள 1000 வாய்க்கால் தகவலாக இருக்கும், ஆனால் நான் என்ன எதிர்பார்த்தனோ அதை நிறைவேற்றிட்டு. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். தேவன் சொல்லுகிறார், நன்மை செய்ய புறப்பட்டு போங்க. எழும்பு சீயோனே, உன் வல்லமை தரித்துக்கொள். நான் பட்னியா இருக்கும்போது நிறைய நேரம் சொல்லியிருக்கேன், ஆண்டவரே எனக்கு வாய்ப்பு கொடுங்க, நான் 4 பேருக்கு சாப்பாடு போடுறேன், என்னை ஆசீர்வதிங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் போது அந்த காசு தூக்கி பாக்கெட்ல வச்சு உன் பிள்ளைக்கு நீ சேர்த்து வைக்கிறேன்னா, தேவன் உனக்கு கொடுத்த பணத்துக்கு வேல்யூ இருக்காதுல்ல. தேவன் எப்படிங்க வெளிப்படுவாரு? இந்த தாயார் பட்னியா இருக்கிறாங்க,
நான் யாரோ எவரோ இவங்களுக்கு போய் ஒரு சாப்பாடு கொடுக்குறேன்னா இந்த தாய்க்கு நான் கடவுளாய் தெரிவேன். ஹல்லேலூயா. அப்ப தேவன் எப்படி வெளிப்படுவார்? ஒரு மனித ரூபத்துல, விசேஷமாய் கிறிஸ்துவ பிள்ளைகள் மத்தியில, சபைக்கு போற விசுவாசிகள் மத்தியில தேவன் வெளிப்படுவார். இன்னைக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்னா நீ சபைக்கு கொடுக்கணுமோ கொடுக்க கூடாது ரெண்டாவது, அது உன் தசம பாகம் அதெல்லாம் அதுக்கு உண்டான கணக்கு பெறுவார். ஆனா ஒரு பிள்ளை படிக்காம இருக்க, அந்த பிள்ளைக்கு படிப்புக்கு செலவு பண்ணு. உன் வருமானத்திலேருந்து கஷ்டம், நீயே கஷ்டப்படுற, இன்னும் ஒருத்தருக்கு நீ சப்போர்ட் பண்றனா பரலோகத்தில் உனக்காக தேவன் மகிமைப்படுவார். விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. நீ எவ்வளவு தீங்கு எவ்வளவு பாவம் செஞ்சாலும் இந்த ஒரு நன்மை எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயினே இருக்கும். விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுங்களேன். நீ எவ்வளவு நன்மை, எவ்வளவு மன்னிப்பு கேட்ட மன்னிப்பு சில நேரம் நடக்காது. மற்றவங்களுக்காக இறங்கி பாருங்களேன். சில நேரங்கள் வாய்ப்பு தேடி வரும், உதவி கேட்டு வருவாங்க. சில நேரங்கள் உதவி நீ தேடி போய் கொடுக்கணும். சில பேருக்கு நான் 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணுறேன், நான் 200 பேர் சாப்பாடு போடுறேன், அதெல்லாம் எந்த லிஸ்ட்லையும் சரி, அந்த பத்திரிக்கையில் பேப்பரில் மட்டும்தான் லிஸ்ட் இருக்கும் தவிர பரலோகத்தில் ஒன்று இருக்க. எப்போ நீ போட்டதை கணக்கு போட்டியோ அன்றைக்கே முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. இன்னைக்கே ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, கர்த்தர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. எத்தனை பேர் கேட்க போறீங்க? எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. எனக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா என் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன். அல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகள் யாராவது கஷ்டப்படுறாங்கன்னா கண்டிப்பா நான் சப்போர்ட் பண்றேன். விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவேன். இன்னைக்கு எவ்வளோ செலவு பண்ணி சட்டை போடுறேங்க. ஜியோ ரோட்ல 100 ரூபாய்க்கு சட்டை இருக்கு. ஒருத்தருக்கு போய் 100 ரூபாய்க்கு சட்டை வாங்கி கூட அவங்க இருதயத்தில் நீ பேச ஆரம்பிப்பேன். நான் கிறிஸ்மஸ்க்கான சைதாப்பேட்டில் ஒரு அம்மாவுக்கு சாரி வாங்கி கொடுப்பேன். எப்போதும் சர்ச்சில் வாங்கி கொடுக்குறதான். அந்த அம்மா நினைப்பாங்க என் தாய் வீட்டு சீதனம்னு சொல்லுவாங்க. அந்த சாரி ஒரு 200 ரூபா 300 ரூபா தான் இருக்கும். அன்னைக்கு அந்த சாரியை பிடிச்சி வச்சுக்கிட்டு அழுகுறாங்க, எனக்கு யாரும் சாரி வாங்கி கொடுத்ததில்லை. அடுத்த வருஷத்துலேருந்து அவங்களுக்கு மட்டும் சாரி வாங்கி கொடுக்கும்போது ஏன் இவ்வளோ ஸ்பெஷலாக நினைக்கிறாங்களே, ஸ்பெஷலாக வாங்கி கொடுப்போம். அங்கே ரேட்டு முக்கியம் இல்லை, அங்கே செய்கிறவங்க தான் யாரோ வேணும். அல்லேலூயா. தேவனுக்கு மனுஷன்தான் வேணும், என்னென்ன காரியம் இல்லை. அவர் செய்கிற நன்மையை இந்த மக்களுக்கு கொண்டு போவதற்கு ஒரு ஆட்கள் தேவை. அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர்கள் தேவை. ஊழியக்காரன் சபை வசனம் படிச்சு பிரசங்கியார்ல தேவன் ஒவ்வொரு சிருஷ்டிகரையும் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தை சொல்லி என்ன பண்ணுங்க, ஞானஸ்நானம் கொடுத்து சீஷராக்குங்க, தேவனுடைய பிள்ளையாய் மாற்றுங்க. இன்னைக்கு இருக்கிற சென்னையில் இந்தியாவில் இருக்கிற ஸ்கூல் காலேஜ் எல்லாமே ஏற்கனவே வந்த மிஷினரிங்க. ஏற்கனவே ஒருத்தர் ஏற்கனவே ஏதோ ஊரில் சம்பாரித்து இந்தியாவில் சுவிசேஷம் அறிவிக்கப்படட்டும்னு சொல்லிட்டு ஒரு நன்மையை பெற்று இன்னைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஜனம் தான் இந்த இந்திய நாட்டு ஜனம். இந்தியாவில் ஒரு கிறிஸ்துவ இருக்கிறாருன்னா அது யாரோ ஒருத்தர் பிரயாசப்பட்டது. தேவன் ஒரு மனுஷனை பார்க்கும்போது ஐயோ கடவுள் போலங்க, நான் ஃபீஸ் இல்லாமல் இருந்தேன், இவங்க தான் ஃபீஸ் கட்டினாங்க. அவங்க வருமானத்தில் அது கொஞ்சமாக இருக்கலாம், உங்கள் வருமானத்தில் ஒரு 100 ரூபாய் செலவு பண்ணி பாருங்கள். ஒரு வாய்ப்பு கேளுங்க. உன் தாயை நான் பலப்படுத்தணும், என் குடும்பத்தை நான் தான் காக்கணும், எங்கள் அப்பா சரியில்லை அம்மா சரியில்லை சொல்கிறத காட்டிலும் யார் இல்லைன்னா பரவாயில்ல, எனக்கு ஆண்டவரே ஒரு வாய்ப்பு கொடுங்க, என் குடும்பத்தை நான் வழி நடத்துகிறேன். அல்லேலூயா. என் தங்கச்சி என் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு நான் திருமணத்தை நடத்தி வைக்கிறேன். நீங்கள் எப்போ ஒப்புக்கொள்றீங்களோ அன்னைக்கு தேவ பிரசன்னம் உங்களை சூழ்ந்ததாக இருக்கும். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவோமே. நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. வாய்ப்புகள் யார் கேட்கணும்? யார் கேட்கணும்? தேவனை தேடி எப்பா இதை செய்யின்னு சொல்லுவாங்களா? ஆண்டவரே எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுன்னு கேட்டு பாருங்க. நீ 4 8 மாற்றும் போது 2 4 மாற்றும் போது தேவன் கூட கொடுக்கிறவரா இருக்கிறார். இருக்கிறத புதைச்சி வச்சு சான்ஸ் கிடைக்கும்னு நினைச்சிருந்தீங்கன்னா இருக்கிறது உள்ளதை என்ன பண்ணப்படும், இல்லாதவன்ட்டு பிடுங்கப்படும் வசனம் சொல்லுகிறது. ஆமீன். அன்பு பிரியமான ஜனமே, இன்னைக்கு கடந்து போக போறீங்க. எதற்குன்னா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஆண்டவரே, என்ன ரட்சிப்புல கூட நடத்துங்க, நான் சுவிசேஷத்தை சொல்றேன், என்ன ஆசீர்வாதமா நடத்துங்க. முதலாவது வெளியே போய் நன்மை செய்யவே இல்லை, முதலாவது உன் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு நன்மை செய்யணும். விசுவாசிக்கிறாமே சொல்லுவேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா எங்க அப்பா அம்மா ராஜா போல உட்காந்துருக்கேன். அம்மா இன்னைக்கு நிறைய பேர் ஒரு விசுவாசி எனக்கு நல்லா தெரியும். சபைக்கு அவங்க வீட்டுக்கு போகிறேன், என்னப்பா ஏன் எப்போது உம்முன்னு இருக்கேன்? இல்லை பாஸ்டர், எனக்கும் சரியாக வேலை இல்லை, எங்கள் அம்மா பாத்திரம் கழுவுறாங்க ஒரு வீட்டில்,
அதுவே எனக்கு மன துக்கமாக இருக்குது. எங்கள் அப்பா ஆட்டோ ஓட்டுறாரு. இதெல்லாம் மாறினா நல்லா இருக்கும் பாஸ்டர். சரி, நான் ஜெபிக்கிறேன். இப்போ என்ன ஆயிடுச்சு, அவருக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சி ஒரு பெரிய காலேஜில் ஒரு மியூசிக் டைரக்டராக இருக்கிறார். குழந்தை இல்லாமல் அவருக்கும் எல்லாம் நல்ல நன்மை கிடைச்சது. ஒன்று அந்த அம்மா என்ன பண்ணி கொண்டு தான் இருக்காங்க. 5 வருஷம் கழிச்சு நான் கேட்குறேன், ஐயா ஃபஸ்ட் டைம் என்கிட்ட என்ன சொன்னீங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டா எங்கள் தாயை வேலை செய்யாமல் வச்சுருப்பேன்னு. இப்போ ஏன் உங்கள் அம்மா வேலை செய்கிறாங்க, யாரோ ஒரு வீட்டில் போய் வேலை செய்கிறாங்க, இப்போ உனக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்டேன். இல்லை பாஸ்டர், நான் வாங்குற காசை நான் கொடுத்துட்றேனே. யார்கிட்ட கொடுத்தீங்க? அவங்க மனைவிட்ட கொடுத்துட்டாங்க. நீ மனைவிட்ட கொடுத்த, உங்கள் அம்மா உன் லட்சியம் என்ன ஆயிடுச்சு? நீ கேட்டதை கர்த்தர் நிறைவேற்றுவார். உன் தாயை வேலைக்கு அனுப்பாம நீ வச்சிருந்தியா? இன்னும் போய் 10 பாத்திரத்தை யாரோ ஒரு வீட்டுக்கு, ஆனால் வெளியே போகும்போது என்ன பண்ணுறது, வந்தாவோ போகிறது. உன் தாய் தகப்பன் எப்படி வச்சிருக்கிற? எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கட்டும், எங்க அப்பாவை உட்கார வச்சு நான் அழகு பார்க்க நினைச்சுப்பார். கர்த்தர் உன்னை பிளஸ் பண்ணுவார். அல்லேலூயா. சும்மா ஜெபம் பண்ணிட்டு போறதுனால தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார்னா ஒன்னும் இல்லை. உன்னால தேவனுக்கு ஒரு காரியம் ஆக வேண்டும் என்றால் தேவன் உன்னை பயன்படுத்துவார். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. மோசே தேவனுக்கு தேவைப்பட்டுச்சு, தேவன் அவனை பயன்படுத்தினார். மோசே நீ போவா நான் போக மாட்டேன்னா அவரை பயன்படுத்தின ஏதாவது யூஸ் இருக்கா? ஏன் மோசே கையை நீட்டினா கடல் வந்துச்சு? அவர்கள் ஜனங்களுக்கு அவன் கை நீட்டும்படியாக, அந்த அவருடைய ஜனத்திற்கா இவன் பரிந்து பேசும்படியாக ஒருத்தன் நிற்கிறான். ஓஹோ, என் ஜனத்திற்கு ஒருத்தன் நிற்கிறான்பா, அவனுக்கு ஃபுல் பலத்தை நான் கொடுப்பேன், ஃபுல் வரங்களை கொடுக்குறேன், அவன் வாயில தர சொன்னா எல்லாம் நடக்கும். இன்னைக்கு நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு நீங்க தீர்மானிங்க. இன்னைக்கு நீங்க கேட்டு பாருங்க, தேவன் கொடுக்க ஆயத்தமா இருப்பார். அல்லேலூயா. நான் தேவனிடத்துல கேட்டேன், ஒன்றும் வருமானம் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் 3 வருஷத்தில் நான் சொந்த வீட்டில் என் தாயை உட்கார வச்சேன். அல்லேலூயா. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஆண்டவரே. ஒரு ஊழியத்திற்கு நான் டைம் பார்க்காம நான் ஊழியம் பண்ணுறேன், நேரம் பார்க்காம ஊழியம் பார்க்குறேன், சாப்பிடாம ஊழியம் பார்க்குறேன். எனக்கு ஆத்துமாக்களை கொடுங்க கேட்டேன். கர்த்தர் கொடுத்தார். முடிஞ்ச அளவுக்கு அதை என்ன பண்ணி கொண்டிருக்கேன், அது பிரயாசப்படி கொண்டிருக்கேன். நான் ஆரம்பத்தில் வாய்ப்பு எனக்கு காசு கிடைச்சா நான் சாப்பாடு போடுவேன். நான் நிறைய நேரம் கேட்டிருக்கேன். ஒரு ட்ரஸ்ட் வச்சு சாப்பாடு பண்ணி ட்ரஸ்ட் எல்லாம் ஆரம்பித்தேன். ஆனால் தேவன் சபையிலே சாப்பாடு போட கர்த்தர் கிருபை கொடுத்துருக்கேன். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். ஒரு வாரத்துக்கு எப்படி 150 பேர் 200 பேர் சாப்பிட்றாங்கன்னா எவ்வளோ பேருக்கு அந்த ஒரு வேளை சாப்பாட்டுக்காக நான் தட்டு ஏந்திட்டு போய் ஸ்கூல் வாசலில் போய் நிற்பேன். அதுக்காகவே ஸ்கூலுக்கு லீவு போடாமல் போவோம், மதியானம் சாப்பாடு சத்துணவுல கிடைக்கும்னு. ஏன்னா வாய்ப்பு கேட்கும் பொழுது கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். இன்னைக்கு உன் வாழ்க்கை சூழ்நிலை எல்லாம் தோற்று போனதாக இருக்கலாம், நம்ம ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கலாம், யாரையாவது உதவியை நாடிக்கொண்டு இருக்கலாம். ஆனால் தேவன்கிட்ட இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கேட்டு பாரு, தேவன் உன்னை பிரகாசிக்க பண்ணுவார். அல்லேலூயா. ஆனால் வாய்ப்பு கிடைச்ச உடனே என்ன பண்ணணும், சொன்னதை செய்யணும். அல்லேலூயா. அப்படி கண்களை மூடி எழுந்து நின்று